அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 39 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 55 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 98 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 50 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 95 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருக்காங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 பெல்சம், இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு விதமான ரேட்டும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபில்ஸ் சில நேரங்களில் கட்டணமாக விடுறாங்க. 900 ஃபில்ஸ் தான் அவங்களுடைய ரெகுலரான கட்டணமாக இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த புதிய சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டும் நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்றதை மறக்காம கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 758 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 885 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 271 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 11 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சிருக்குது 500 ஃபில்ஸால். இனி வரும் நாட்களில் தங்க விலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விலை கொடுத்து வாங்குறதா இந்த நேரத்திலே வாங்கிக்கோங்க. சம்பள உயர்வு அப்டேட் கட்டாயம். புதிய சட்டம் இன்று முதல் ஆரம்பம். இனிமேல் எல்லாம் நன்மைக்கு. தண்ணீர் அதிகமாக குடிங்க. குவைத்தில் மின்சாரம் தடைப்படும். இனி ஒவ்வொரு நாளும் வெப்பநிலையினுடைய தாக்கம் இன்னும் அதிகரிப்பதால் இதோ அதிரடியாக சால்மியா, ரொமைத்தியா, சால்வா பகுதிகளில் தேடுதல் வேட்டை. ஒரு கோல் போதும் முதலாளிகளுக்கு அதிரடி ஆப்பு.
யாருமே இந்த மாதிரி வேலை வாங்க முடியாது. அதே போல் ஜிலேப் ஷோ பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எந்த நேரமும் அவதானத்தோடு இருங்க. சடனாக வருவாங்க, கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து சோதனை பண்ணுவாங்க. நேற்றைய தினம் மட்டுமே இது வரைக்கும் 250க்கும் அதிகமான பேர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் ஒரு வீடியோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் குவைத்துடைய வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை தாண்டுகின்றது. இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹெல்த் இஷ்யூ, குறிப்பாக சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத், பெரும்பாலான சோர்வு மற்றும் சோம்பல் ஆகியவை உடலின் சமநிலை மற்றும் முக்கிய செயல்பாடுகளில் வெப்பம் மற்றும் நீர் இழப்பு விளைவுகளின் பிரதிபலனாகும். அதனால் ஒருவர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் அல்லது 2.5 லிட்டர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல குவைத்துடைய பல பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் மின்சாரம் தொடர்ந்தும் தடைபடும். அதே போல பேச்சுலர் விக்கெட் தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருக்குது. ரொமைத்தியா, சால்வா, சால்மியா பகுதிகளில் அதிரடியான தேடுதல் வேட்டை. அதே போல் நேற்றைய தினம் மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய பல பகுதிகளையும் அபு ஃபத்தீரா, அதே மாதிரி சபஹால் நாசர், இன்னும் பல பகுதிகளில் ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி வந்து மின் தடை வந்திருக்குது. ஒவ்வொரு பகுதிகளையும் இனி வரும் நாட்களில் இது போன்ற மின் தடை 2 மணி நேரத்துக்கு, 3 மணி நேரத்துக்கு, சில இடங்களில் 5 மணி நேரம் வரைக்கும் மின்சாரம் தடை செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் அதிக வெப்பநிலையால் தான். இனி வரும் நாட்களில் எப்போவுமே தயாராக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் மின்சாரம் தடைப்படலாம். யூரோப்பியன் யூனியனுக்கு கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்துமே குவைத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சம்பந்தமான பல விடயங்களை அலசி ஆராய்வது அவங்க தான். புதிய புதிய சட்டங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதும் அவங்க தான். அதன் அடிப்படையில் இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய salary transfer certificate, அதாவது நீங்கள் அதிகமான சம்பளம் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய சம்பள பணம் இப்போ புதிதாக நீங்கள் வேறொரு இடத்துக்கு மாற போகிறீங்க அல்லது உங்களுக்குரிய கேட்டகரி மாறுது, உங்களுக்கான விசா ப்ராசஸ் வந்து புதிதாக திருப்பி மறுபடியும் அவங்க புதிய எக்ரிமெண்ட்டில் நிறுவ போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில், அல்லது நீங்கள் புதிய கஃபீலிடம் மாற போகிறீங்க, உங்களுடைய கம்பெனியோ வியாபார தலமோ கடையோ வீடாக இருந்தாலும் சரிதான். நம்ம ஏற்கனவே காதிம் விசாவில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், எக்ரிமெண்ட்டை நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எக்ரிமெண்ட் வந்து எம்பசியில் போயிட்டு நீங்கள் புதிய கஃபீலுக்கு மாறுறதா இருந்தாலும் சரி, பழைய கஃபீலுக்கிட்டே தொடர்ந்து நீங்கள் 2 வருஷம் முடிச்சு 3 வருஷம் முடிச்சு மறுபடியும் புதிதாக அக்காம அடித்து வேலை செய்ய போகிறதாக இருந்தாலும் சரி, புதிய எக்ரிமெண்ட் வந்து புதிய சம்பளத்தோடு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே போல தான் காதிம் விசாக்கும் சரி, ஷூனுக்கும் அதே போல தான். நீங்கள் புதிய கம்பெனிக்கோ புதிய கடைக்கோ வியாபார தளத்துக்கோ இல்லை அதே முதலாளிக்கிட்ட மறுபடியும் உங்களுடைய எக்ரிமெண்ட்டை புதுப்பிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்று முதல் ஆரம்பம். சம்பளம் சர்டிஃபிகேட், சேலரி சர்டிஃபிகேட் கட்டாயம் அவங்க சமர்ப்பிக்கணும். அதே போல் சேலரி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய கரண்ட் சம்பளம், நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் எடுக்கிறீங்களோ அந்த சம்பளத்தை கட்டாயம் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். அப்போ நிச்சயமாக இவங்க சம்பளத்தை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த சம்பளத்துக்குரிய போனஸ் கொடுப்பனவு அனைத்தும் உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து கிடைச்சே ஆகணும். அதனால் நீங்கள் எவ்வளோ சம்பளம் இப்போ எடுக்கிறீங்களோ அந்த சம்பளத்தை முதலாளிகள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். 500 தினார் கொடுத்துட்டு 300 தினார் தான் கொடுக்குறேன்னு போடலாம் முடியாது. கொடுக்குற அதே சம்பளத்தை போட்டே ஆகணும். مساكم الله بالخير. خبر حصري من القوة العاملة، من بكرة راح يتم تطبيق قانون الرواتب في طلب تقدير واحتياج. يعني طالب زيادة عمالة ما يستقبلون منك المعاملة إلا وانت حاط شهادة الرواتب عشان تستحق العمالة اللي تبيها. ويا جماعة هلا برواتب العمال وبلشوا تنزلونها من الحين، وبالتوفيق حق الجميع. هذا خبر حصري، يعني لا تروح تتعب نفسك وتسوي لك طلب عقبها يقولوا لك يبغى شهادة الرواتب.
حاليا شهاده رواتب ملزومه في طلب تقدير واحتياج، طلب الزياده العماله فقط. ஊட்டச்சத்து பானம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொண்டு வரதுக்கான முயற்சியை ஒரு நபர் எடுத்திருக்கிறாரு. அது பார்த்தா வியட்நாமிஸ் பீர், அதை வந்து டிசைன் மாற்றி உள்ளே கொண்டு வர முயற்சி செய்த ஒரு நபரை வந்து குற்றவியல் நீதிமன்றம் சிறையில் அழைக்க தீர்ப்பளித்துள்ளது. அதே போல் ஹவாலியில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒருவர் தீக்காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா முதலாளிகளுக்கு இனித்தான் மிகப்பெரிய ஆப்பு. யாரெல்லாம் காலையில் 11 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உச்சி வெயிலில் வேகா வெயிலில் உங்களை வேலை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை. 24 93 61 92 வாட்ஸ்அப் இலக்கம். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட அக்காமா இருக்கணும், பேப்பரான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும், அதே கஃபீல்கிட்ட வேலை பார்க்கணும். அப்படின்னா இதுக்கு ஒரு கோல் கொடுங்க, என்ன நடக்குதுன்றதை கண்ணால் பாருங்கள். أبي المسؤول من المسؤول وقف يسوي اسمه والله. شوف الساعة كم من الساعة 11 الصبح إلى الساعة 4 العصر ممنوع أي عامل يشتغل في مكان مكشوف. أنت شلون قاعد تشتغل بهالوقت؟ أنتم ما عندكم خبر على القانون؟ والله يقول إحنا راح نعطيكم إنذار. احنا هذه اول مره واخر مره. اقول لك تعال عطنا هويتك، اذا تحاول تخفيها فهذه جريمه. الشباب دقوا على الدوريه ما عنده هويه، هذا ما عنده هويه. يا حبيبي شوف الساعه كم؟ الساعه 12 شغالين، ولا عمك اسمك حبيبي ولا في قانون. يعني شغالين اقتصادكم الشخصي وهذا مخالفه ثانيه للقانون. الكويت من أشد الدول في العالم حرارة، معروفة فترة صيف وايد حارة. وعلى طاري الحرارة اليوم تاريخ 1/6 ويقول لكم إن في قانون تطبق اليوم من تاريخ 1/6 إلى تاريخ 31/8 من الساعة 11 الصبح للساعة 4 العصر ممنوع ولا عامل يشتغل في مكان مكشوف. فاليوم احنا متواجدين من هذه المنطقة بنشوف هل في عمال وشركات مخالفة ولا كل طبق القانون. في قانون يحظر العمالة من الساعة 11 إلى الساعة 4 اليوم من 1/6 اليوم بداية اليوم إلى 31. يعني احنا ما نحط القانون هذا إلا لمصلحتكم. يعني لو حايشتكم ضربة شمس على طول من فوق تنزل تحت، ما حد درى عنك، صح ولا لا؟ مرة ثانية ما في دوامات تنشد. الفكرة عمال. والله هذه آخر مرة وأول مرة قامت إدارة المركز الوطني للصحة والسلامة المهنية في الهيئة العامة للقوى العاملة بتشكيل فرق للتأكد من تطبيق هذا القرار بالنسبة لمواقع العمل. احنا مع العامل، احنا بالعكس روحتنا وكشفنا وطلعتنا بالشمس حماية للعامل، والاختار اللي احنا نعطيه ما نعطيه حق العامل، نعطيه حق صاحب العمل عشان نقوله يا صاحب العمل ان ترى بالفترة هذه نزل قرار ان من فترة معينة باوقات معينة انت ما تقدر تشغل عمال. احنا بنضطر ان نحولكم الى جهة الاختصاص وهناك يحجزونكم وهناك على ما يجي الكفيل واذا عليكم اي شيء ثاني تبين. اليوم يطبق القرار والحين الساعة 11:30 وانت حاط العمال قاعدين يشتغلون. ما ندري والله، احنا كنا نازلين على اساس هو اليوم وحنا يعني تونا بداية. انت عندك هذا الشيء؟ لا والله ما عندي. ليش انت قاعد تخلي العمال اللي عندك والموظفين يشتغلون في هذا الوقت وانت تدري انه هو ممنوع؟ والله داري انه ممنوع وانا طالع، انا كنت ناوي طالع عليهم قاعد اناديهم وقاعد اقول لهم انزلوا. يعني انا والله تليفوني طايف من الشحن حتى ماني متفق الساعة كم. انا جيتك وصورتك بالكاميرا انت الساعة 11 انت قاعد تشتغل. ما اعرف والله. قال ما اعرف هذا اللي ما اعرف. انزين انت مغول ما قال لك والكفيل ما قال لك؟ ما قال. شلون ما قال؟ ما قال مغول.
الحين الساعة 12 إلا ربع الظهر والكران شغال، والمفروض إنه هو يدري إنه ما يصير يشتغل بهالوقت. نشوف. முக்கியமாக அதே கஃபீல்கிட்ட வேலை பார்க்கணும், உங்கள்ட்ட அக்காமல் இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்றைய தினம் கூட, நேற்று இரவு நான் இந்த வீடியோ போட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த விடயத்தை நாம் தொடர்ந்துமே எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் அதிரடி சுற்றி வளைப்பு, கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் செக் பண்ணுங்க அப்படின்ற உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. இனி வரும் காலங்கள்ல எல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 249 பேரை நாடு கடத்தியிருக்கிறாங்க, 301 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள்.